இங்கே கனடாவில் வந்து பப்ளிக் பிளேசஸில் பசங்களை வந்து திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் கூட சமாளிச்சிடலாம். இந்த சின்ன பசங்கள்லாம் வெளியே அழைச்சிட்டு போனால் வந்து அவங்கள சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னோட பொண்ணு வந்து சில நேரத்தில் நல்ல பிள்ளையாக பிஹேவ் பண்ணுவாள். சில நேரத்தில் அவளுக்கு மூடு சரியில்லைன்னா நம்மளை வச்சு செஞ்சுருவா. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ரோஸ் செடி வாங்கியிருந்தோம். அதில் இருக்கிற ரோஸ் தான் இப்போ சாமிக்கு வச்சுருக்கேன். ஓரளவு செடியில் இருக்கிற எல்லா ரோஸையும் கட் பண்ணி சாமிக்கு வச்சுட்டேன். பார்க்கலாம் அடுத்தது எப்போ மொட்டு வைக்குதுன்னு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. அதை அப்படியே குக்கரில் வேக வச்சு கொடுத்தா யாருக்கும் எங்கள் வீட்டில் பிடிக்காது. இதை வச்சு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணும்போது கொல்கட்டை ரெசிபி வந்து இருந்துச்சு. சரி அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் போல், அதனால் மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாகவே இல்லை. இதை கொல்கட்டையாக பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டிலே வச்சு சாப்பிட்டாச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னவோ மரவள்ளி கிழங்குல கொல்கட்டை, ஆனால் கடைசியில் அவுட்கம் பார்த்தா சக்கரை பொங்கல் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு.